என்னமோ கடவுளுக்கே பொறுக்காது. ஆத்தாளு மகனும் சின்ன பிள்ளப்பா கொடுக்குறீங்க. பொண்ணை தரேன்னு இன்னும் உறுதியா சொல்லவே இல்லை. அதுவும் கூட இம்புட்டு ஆட்டம் ஆடுறீங்க. பொண்ணை தரேன்னு சொல்லிச்சா அவங்கள கையில ஒடிக்க முடியாது போல. போதும் போதும் நிறுத்துங்க. அவங்க பொண்ணை தரேன்னு சொன்னா கூட நீங்க கொடுக்கணும்னு சொல்லிடுறீங்க ஓலையே. உங்க எண்ணமே சரியில்லையே. உங்களுக்கு எங்கிட்டாலும் உங்க தங்கச்சி மகன் ஆர்கானி கொடுத்து வந்து இங்க வைக்கணும் மருமகளா. அதானே உங்க ஆசை. நான் ஏமா அப்படி நினைக்க போறேன். என்கிட்ட என் மகனுக்கு கல்யாணம் நடந்தா சரித்தேன். அவன் நல்லா இருந்தா போதும் வாழ்க்கையில. அதை என் தங்கச்சி மகன் ஆர்கானி வந்தா என்ன, இல்லாட்டா அந்த நெட்ட பிள்ளை சின்ன பொண்ணு வந்தா என்ன, நான் என்ன சொல்ல போறேன். ஊர் உலகத்துல பசங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறது எம்புட்டு கருவே ரொம்ப இருக்கு தெரியுமா உங்களுக்கு. நீங்க எல்லாம் என்ன அசால்ட்டா பேசிக்கிறீங்க. ஒரு இடத்துல பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா அப்படியே போய் தாங்குறாங்க பொண்ணை கொடுக்குற வரைக்கும். நீங்க என்னன்னா கை மேல பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிறணும், எப்படி ஏமாத்தணும் ஒன்றும் தெரியல. ஒன்று நீங்க திங்கிறதே லாய்க்கு. யாரை எப்படி ஏமாத்தணும், வைக்கணும், குளிப்பாட்டணும் எதுவும் தெரியாம தந்துடுறீங்க. இதனடி வம்பா போச்சு. மாப்பிள்ளை வச்சிருக்க நம்ம ஏண்டி போய் கெஞ்சணும் கெதறணும் நடிக்கணும். நம்ம வாட்ட சட்டமா ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். கை நிறைய சம்பாதிக்கிட்டேன், சொத்து பத்து தேடி வச்சிருக்கோம். இப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு பொண்ணை கட்டுறதுக்கு போய் கெஞ்சணும் குத்தாடணும். கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டினா போறாங்க. எப்பா செத்த நேரம் வாயை மூடுங்கப்பா. சும்மா 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிருக்கீங்க. அவங்க வந்துட போறாங்க. ஏமா அடடா வாங்க சமந்தி, வாங்க எல்லாரும் வாங்க. வாரம் சமந்தி வாரம் நல்லா இருக்கீங்கல்ல. வாங்கம்மா எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷம்மா. வாங்க வாங்கத்த, எல்லாரும் வாங்கத்த. வரம்னே நல்லா இருக்கோம்னே. என்னப்பா ரமேஷ் நல்லா இருக்கீல? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்காரத்த? எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. என்ன புஷ்பா எப்படி இருக்க? மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்கேனே. அவர் நல்லா இருக்காருனே. உன்னை கேட்டேன்னு சொல்லி சொன்னாருனே. என்னம்மா புஷ்பா என்ன சொன்னாங்க டாக்டர்? செக்அப் போனீங்கல்ல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா பாப்பா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா. பாப்பா நல்லா ஆரோக்கியமா இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல சத்துள்ள சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு சொன்னாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க சம்பந்தி. புஷ்பாவும் நல்லா இருக்கு, குழந்தையும் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நல்லா சாப்பிட்டாலே போதும்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னம்மா நல்லா சாப்பிடணும்மா. உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன குறை இருக்க போகுது? ஒரு குறை இருக்காது. தாய்க்கு மேலே உன் மாமியா உனே கவனிச்சுக்கிறாங்க. நான் கூட அப்படி கவனிச்சுக்கிற மாட்டேன். ஒரு நேரம் இல்லாட்டினா ஒரு நேரம் சளிச்சு போவேன். அவங்க மூஞ்சி கொடாமல் உனக்கு வேணுங்கிறத வச்சு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாத சமையலா? அவள் ஊருக்கே சமையல் பண்ணி கொடுக்குறவங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? எல்லாம் இருக்கு, உன் கையிலே இருக்கு. நீங்க நல்லா சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கணும். என்னங்க சமந்தி இதுல பழங்க மிச்சரு ஸ்வீட்லாம் இருக்குன்னாங்க. அட என்ன சமந்தி நீங்க வேற. இங்க எந்த சின்ன பிள்ளை அழுது கிடக்கு. எனக்கு தீமணத்தெல்லாம் வாங்கி வந்துருக்கீங்க நீங்க. அதனால சின்ன பிள்ளை இருந்தாலும் சம்பந்தி நீங்க வரையில சும்மாவா வரீங்க? அங்க மட்டும் சின்ன பிள்ளை திருவிழான்னு இருக்கிறாங்க. நீங்க வரைய எல்லாத்தையும் வாங்கி தான் வரீங்க. நாங்க அப்படி முத வர்றோம் சும்மா வர்றது. அது அக்கா அன்னைக்கே முத உங்க வீட்டுக்கு வருது. எனக்கு வாங்காம எப்படி வர முடியும்? அதானே சின்ன பிள்ளைக்கு தான் வாய் இருக்கா, பெரிய ஆளுக்கா வாய் இல்லையா? நம்மளாம் சாப்பிட மாட்டோம் எதுவும். என்னமா நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போயிலே முத வாங்கிட்டு போறது முறைமா நம்ம கலாச்சாரம். சரி செமந்தி நீங்க பெரியதோட வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வேணான்னு சொல்லக்கூடாதுல்ல. சரி வாங்க கை கழுவுங்க, எல்லாரும் சாப்பிடுவீங்க. செமந்தி பெரிய செமந்தி வாங்க. எங்க வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? சுத்தி பாருங்க வீட்டெல்லாம். நல்லா இருக்குங்கம்மா. நல்லாவே இருக்கு. வீடு நல்லா தெரியுது, பார்த்தாலே தெரியல. ஹாலே நல்லா வெளிச்சமா சூப்பரா இருக்கு, சுபிச்சமா இருக்கு. வீடு நல்லாத்தையும் கட்டியிருப்பீங்க. ஏம்மா நான் எவ்வளவோ சொன்னேம்மா, தீமண்டெல்லாம் ஒன்றும் வேணாங்க வாங்கத்தேன்னு சொன்னேன். அப்பாலாம் சாப்பிட மாட்டாரு, அவருக்கு சுகரு, ஸ்வீட்லாம் சாப்பிட மாட்டாரு. அம்மாவும் பெருசாக ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க, வேண்டான்னு சொன்னேம்மா. 2 அத்தையும் கேட்கவே மாட்டேன்ட்டாங்கம்மா. வாங்கினாலே வாங்குவேன்னு சொல்லிட்டு பழம், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மிச்சரு கிச்சரு அதுவும் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்கம்மா. ஆமா சமந்தி முத உங்க வீட்டுக்கு வரேன். அது எப்படி ஒண்ணு வாங்காம வெறும் கையில வர்றது? நல்லாவா இருக்கும்? அட நீங்க வேற சமந்தி, நமக்குள்ள என்ன சமந்தி பாரமாட்டியலாம். நம்ம ஆல்ரெடி சொந்தக்காரவதே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இது என்ன இருக்கு? நீங்க சும்மா வந்தாலே எங்களுக்கு சந்தோஷம் தான். இல்ல தீமண்டை வாங்கிட்டு வரணும் மாதிரி இருக்காங்க. சரி சரி வந்தவங்க சும்மா நிக்க வச்சே பேசிக்கிருக்க. கூட்டி போய் முதல்ல சாப்பாட போடுமா, பசியா இருப்பாங்களா இல்லையா? கரெக்ட். சமந்தகார ஐயாவையும் கரெக்டா பேசுறாரு, பசி எறிஞ்சு பேசுறாரு. முதல்ல சாப்பிட்டு மத்தத பேசுவோம். என்னங்க சமந்தகார ஐயா, நீங்களும் ரொம்ப பசியா இருக்க மாதிரி தெரியுது. ஆஹா இந்த பாட்டியம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சேன். நம்மளும் பசியில இருக்கோம்ட்டு, நம்ம மூஞ்சில் எழுதி ஒட்டிருக்கோம் நம்ம பசியில இருக்கோம்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுக்கு வந்தவங்கள முதல்ல சாப்பிட விட்டுட்டு தான் நம்ம பேசணும். நம்ம சும்மா பேசிக்கே என்ன ரொம்பமா அருவியா இருக்க கூடாதுல்ல. புஷ்பா போ கூட்டிட்டு போய் அத்தவங்களை வீட்டை சுத்தி காட்டேன். அதுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். போய் பார்த்துட்டு வாங்க, சாப்பிடுவீங்க எப்படியும். சரிங்கம்மா. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாம்மா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அம்மா ரெடியாத்தே வச்சிருக்கேன். நீ அத்தவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுலாம் சுத்தி காட்டு, நான் அதுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிடறேன். வாங்கத்தேன் போய் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஏயா பேசாம இருக்க மாட்டியா? வந்தவங்க முன்னாடி முதல்ல சாப்பாடை போட்டு அசிங்கப்படுத்திருக்க. அந்த கிழவி கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சுவாரு நீ பசியில இருக்குன்னு சொல்லி. உன் மாய வச்சு சும்மாவே இருக்க மாட்டா போல. நல்லா மூஞ்சி தொங்க போட்டு 1.5 மாதத்துல அமைதி எல்லாமே போற வரைக்கும் அவங்க. நீ என்னடி நின்றா குத்தம் நடந்தா குத்தம்ன்ற? நான் நல்ல இடத்துலதான் சொன்னேன். விருந்தாள் வந்தவங்க முதல்ல சாப்பிடட்டும். உன் சாப்பாடு சுட சுட சாப்பிட்டாலே கேவலமா இருக்கும். அதில் ஆறி பேசுனா ரொம்ப கொடூரமா இருக்குமே. அதையும் சுட சுட சாப்பிட்டா ஓரளவுக்கு சாப்பிட்டுருவாங்களேன்னு சொல்லி ஒரு நல்ல இடத்துல சொன்னேன். அது உனக்கு பிடிக்கலையா? எம்மா உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. நீங்க எங்கம்மா சின்ன பொண்ணு என்ன ஆளை காணா? எப்போ போயிருப்பா? அடடா என் மகன் பாரு, ஊர் 2 வீட்டு கிடதா கூத்தாடிக்கு கொண்டாட்டமுண்டு. அப்பனா ஆத்தாலும் சண்டை ஓட்டுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆளை காணாமட்டு எப்படி தேடிக்கிட்டான்னு பாரு. கவலைப்படாதடா, வந்துருவாடா. அவள் 2வது தானே வருவேன்னு சொன்னா, லேட்டாக தான் வருவேன்னு சொன்னா வந்துருவா. ஒன்றும் வருத்தப்படாத. இன்னைக்கு அவள் நீ பார்த்தே தீருவேன். இதெல்லாம் ஒரு குடும்பம். தூ மானங்கட்ட குடும்பம். ஆத்தாலும் அவனு பேசிக்கிற பேச்சை பாரு. நல்ல ஆத்தா நல்ல மகன். இதான் எங்க வீட்டு பூஜை ரூமு. இங்கதான் எங்க அம்மா பூஜை எல்லாம் பண்ணுவாங்க.
ஆத்தாடி ஆத்தா, எத்தனை தண்டி பூஜை ரூமு? பரவாயில்லையே, எல்லாம் சாமி கும்பிடுவாங்களே உங்க அம்மா, நல்லா ஆச்சாரமான ஆளுவோல. ஆமாம்மா, டெய்லி எங்க அம்மா காலையில எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு தான் வேலையே ஆரம்பிப்பாங்க. அப்படியா? ஆனா நீ எப்படி செய்ய மாட்டேங்கிறியடி? நல்லா கொச்சை விட்டு தூங்குறியே. எங்க அம்மா தான் அப்படிலாம் செய்வாங்க. நான் எப்பயுமே நல்லா படுத்து தூங்குவேன். ஏன்னா எந்திரி சும்மா வந்துட்டே இருப்பாங்க. நான் எந்திரிக்க மாட்டேன். நம்மளால காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. இப்பதே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கிறேன். எல்லா பிள்ளைகளுமே அப்படித்தானே. அவங்க வீட்டுல இருக்கிறப்ப செல்லமாதே இருக்குங்க. காலையில எந்திரிக்காது வைக்காதுங்க. கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் காலையில எந்திரிக்க வேண்டியது இருக்கு. வேற என்ன செய்யறது? நான் புஷ்பாவை எந்திரிலாம் சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளையை தூங்க மாட்டேன்னு சொல்லுவேன். அந்த பிள்ளை எந்திரிச்சிடும். இந்த என் மாமியா சும்மா இருக்காதுல, என்னமா முனைக்கே இருக்கும்ல, அதுக்கு பயந்தே பாவம் எந்திரிச்சிருது. ஆமா ஆமா, அங்கம்மா சொல்றது உண்மைதான். எல்லா பிள்ளைகளுமே அவ வீட்டுல செல்லமாதே வளர்த்துருப்பாங்க. ஒரு வேலை கூட செய்யாதுங்க வைக்காதுங்க. கல்யாணம் முடிச்சா அப்படி இருக்க முடியுமா? புருஷ வீட்டுல வந்து மாமியா விட்டுருவாங்களா, நாத்தனா விட்டுருவாங்களா? அதெல்லாம் விட மாட்டாங்க. செய்யவே செஞ்சுதான் ஆகணும். எல்லாருமே என் தங்கச்சி அங்கம்மா மாதிரி மாமியா கிடைக்குமா? அவள மாதிரி தங்கமான மனசு எல்லா மாமியாவுக்கு இருந்தா பிரச்சனையே இல்லையே. இந்த பிள்ளையார் சூப்பரா இருக்காரு, அழகா இருக்காரு. டெய்லி பூஜை பண்ணுவீங்களா? ஆமா பாட்டி, டெய்லி பூஜை பண்ணுவாங்க. சாமிக்கு டெய்லி ஏதாவது செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க அம்மா. பூஜை பண்ணுவாங்க. ஒரு தடவையாவது பூஜை பண்ணிடுவாங்க டெய்லி. அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுல சூப்பரா இருக்கும். ஒரு வாரத்துக்கு கொண்டாட்டமாத்தே இருக்கும். ஒரு வாரம் பூஜை தான். வெறும் சாப்பாடு வச்சு படையல் பண்ணுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஒரே குதூகலமா இருக்கும். பரவாயில்லையே, சம்மந்தகாரமாவும் ஒரே மாதிரி அமைச்சிருக்காங்களே. அங்கம்மாவுக்கு ஏத்த சம்மந்தகார வருதேன். அங்கம்மாவும் அதே மாதிரி நல்லா சாமி கும்பிடுறா, எல்லா வேலையும் செய்யறாள்ல, வீடவே லட்சுமியோட ஆச்சமா வச்சிருக்காள்ல, அவளுக்கு ஏத்த மாதிரி சம்மந்தகாரமா கிடைச்சிருக்கு. பரவாயில்லை. என்னக்கா, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? பாத்தியா நம்ம சம்மந்தி எப்படி இருக்காங்கன்னு? ஆச்சாரமா நல்லா பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவாங்க போல. நம்ம வீட்டுல மாதிரியே நல்ல சம்மந்தம் இருந்தாக்கா. இப்ப பேசாம சின்ன பொண்ணு இந்த வீட்டுல கொடுத்தேன்னு வச்சுக்க, நிம்மதியா இருக்கா நீ வாட்டுக்கு. ஆமாடி, எனக்கு அப்படித்தான் தோணுது. நல்ல குடும்பமாத்தே இருக்கு. நல்லா வீடு வாசலும் கட்டி வச்சிருக்காங்க. என்ன ஒத்த பையன் தானே, சின்ன பொண்ணு வந்தானே அவ வாரத்து நிம்மதியா இருப்பா. நல்லாத்தே இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சதே இருக்கு. போய் உங்க மாமாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு முடிவு பண்ணிட வேண்டியதுதான். பாத்தீங்களா என் மகளை எப்படி இது நல்லா டெவலப் ஆயிட்டான்னு பாருங்க. என்னை கணக்கவே நல்லா பேசி பழகிட்டா. எப்படி பெருமையா சொல்றா பாருங்க உங்க மாமியா முன்னாடி என்னைய. ஆமா ஆமா, மேய்க்கிறது எருமை, அதுல என்ன பெருமைன்னு சொன்ன மாதிரி அவ சொல்றது ஊரம் பச்சை கலர் போய் அதுக்கு பெருமை வரப்பட்டுக்க வைக்கலாம மக போய் சொல்ற அழகா பார்த்து. ஏண்டி நீ காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கேத்தி சாமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலையே ஆரம்பிப்பியாக்கா? ஐயோ முடியலடா சாமி, நெஞ்சு வெளியே வந்துடும் போல. உனக்கு மேல உன் மக போய் சொல்லும் போல. இப்ப என்ன வெள்ளிக்கிழமை எந்திரிச்சு சாமி கும்பிட்றல, பத்தலையா? டெய்லி கும்பிட்டாதானா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதே மாதிரிதான் ஒரு நாள் கும்பிட்டா ஒரு வாரம் முழுக்க கும்பிட்ட மாதிரிதான். அதைத்தான் என் மக சுருக்கமா சொல்றா. ஏண்டி உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. அந்த விநாயகருக்கு நீ சாப்பாடு வச்சு எத்தனை நாள் ஆச்சு? போன விநாயகர் சதுர்த்திக்கு நீ சாப்பாடு வச்சது. இன்னும் அந்த மனுஷனுக்கு ஒரு சாப்பாடு ஓடல, பட்டினியாவே தான் கிடக்காரு. இதுல உன் மக வேற அழிவிட்டு இருக்கு. டெய்லி எங்க அம்மா நைவேத்தியம் பண்ணுவாங்க, ஏதாவது பிரசாதம் படைப்பாங்கன்னு வேற. இதை மட்டும் கேட்டாரு விநாயகருக்கு கால் இருந்துச்சு, உங்க 2 பேத்தையும் தூக்கி போட்டே தங்கத்தை வச்சு மிதிச்சு போட இருந்துச்சு. சும்மா இருங்க நீங்க வேற. நீங்க ஒரு ஆள் போதும் எங்களை அசிங்கப்பட்டிருக்குனே. 1000 பைய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்க ஏதோ ஒரு 100 பை 200 பை தானே சொல்றோம், 1000 பையா சொல்றோம். பின்ன மகனுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அவங்க அந்த சம்மந்தகாரம்மா அங்கம்மாவும் அவங்க அக்காவும் ஆச்சாரமான ஆளா இருக்காங்க. அவர்கிட்ட அப்படிலாம் போய் சொன்னாதானே நம்ம சம்மந்தம் பண்ண முடியும். அப்புறம் என்ன செய்ய? அது சரிடி, இப்ப இம்பிட்டு போய் பேசுறீங்களே ஆத்தா மக்கா சேர்ந்து. நாளைக்கு அந்த பிள்ளை சின்ன பொண்ணு இந்த வீட்டுல வாக்கப்பட்டு வந்துருச்சுன்னா அப்போ வயசு ஊரம் தெரிஞ்சு போயிருமே. வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்துல ஏறிடும்ல, அப்ப நான் செய்வேன். அந்த மூஞ்சி கொண்டு போய் எங்க வைப்ப? இல்ல காலையில 9 மணி 10 மணி வரைக்கும் படுத்து தூங்குறிய குறட்ட விட்டுக்கிட்டு குருண்டு. அப்ப மருமக காரை மூஞ்சி மேல துப்பிடாது? கல்யாணமே முடிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் தெரிஞ்சா என்ன தெரியாட்டினா என்ன? வயசாகி போச்சுமா அம்மா அத்தைக்கு வேலை செய்ய முடியல அப்படி இப்படின்னு ஒரு சீனை போட்டு நடிச்சுக்கிற வேண்டியதே. இதுல என்ன இருக்கு? நடத்துங்கடி நடத்துங்க. ஆத்தா மக்க எல்லாம் சேர்ந்து அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு அள்ளி விடுறீங்க. நெட்ட பிள்ளை கையில மாட்டிக்கிட்டு முழியோ முழிக்க போறீங்க. தூக்கி போட்டு பந்தாட போது உனையெல்லாம். போதுமையா நிறுத்துங்க நீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலை என்னமா அதை மட்டும் பாருங்க. உங்க வாயை வச்சுட்டு எது உளரா மட்டும் இருந்தா போதும். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. போயா 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 போயா, உன் வேலையத்தான் பாத்துக்கிட்டு போயா போயா. டிவி கால இங்கதான் உட்காந்து ஃப்ரீயா இருக்கப்ப டிவி எல்லாம் பார்ப்போம். உட்காந்து ஏதாவது கதை பேசிட்டு இருப்போம் எல்லாரும் உட்காந்து. நீங்க தான் ரெஸ்ட் எடுப்போம் ஃபுல்லா. பரவாயில்லம்மா, நல்லா நீட்டா வச்சிருக்காங்க அம்மா வீடு வாசல் எல்லாம். அதாவது பொருள் அங்கங்க அப்படியே அலங்காம வச்சிருக்காங்க. பரவாயில்ல, கசகசம் போட்டு வச்சிருப்பாங்க சில வீட்டுல. அது நீட்டா வச்சிருக்காங்க. ஆமாந்த, உங்களை மாதிரிதான் அம்மாவும் எப்பொழுதுமே வீட்டு நீட்டா வச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கசகசம் கிடந்தாலே பிடிக்கவே பிடிக்காது, திட்டிகிட்டே இருப்பாங்க. ஆமாம்மா, பொம்பளைய வீட்டுல இருந்தா வீடு நீட்டா இருக்கணும்ல. சும்மா அங்கிட்டு இங்கிட்டும் கசகசம் கிடந்தா அது வீடு மாதிரியா இருக்கும்? ஆம்பளை பிள்ளை இருக்க வீடு அப்படி இருக்கும். இப்பெல்லாம் ஆம்பளை பிள்ளை கூட நீட்டா வச்சுக்கிறாங்க ரூம்களெல்லாம். தங்கி இருந்து வேலை செய்யற வயலுக்கு படிக்கிற வயலுலாம் பாரு, அதெல்லாம் சுத்தமா நல்லா வச்சுக்கிறாங்க. பொம்பளை வீட்டுல இருந்துகிட்டு வீடு மசுன்னு வச்சுக்கணும் நல்லா இருக்கும். எங்கங்க என் மருமகளா வீட்டுல பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கா, ஒத்த வேலை செய்ய மாட்டேன்றா, அங்கிட்டு இருக்க தூக்கி இங்கிட்டு வைக்க மாட்டேன்றா. அந்த மேக்கப் ரூம்லயே கிடக்கா. வீடு வாசல் சுத்தம் பண்ணணும், வைக்கணும், ஒரு பாத்திரம் மட்டும் கழுவணும், செய்யணும், எதுவும் செய்ய மாட்டா. எல்லா வேலையும் நானும் என் மகன் தானே செய்யறேன் எங்க வீட்டுல எல்லாம். பரவாயில்ல புஷ்பா, உங்க வீடு சூப்பரா இருக்கு. அன்னைக்கு நான் வந்தப்ப நல்லாவே பார்க்கல, இன்னைக்கு தான் வீடு ஃபுல்லா பாக்குறேன். செம்மையா இருக்கு.
ஆமா வாட்டி, எல்லாம் எங்க அண்ணனோட ஏற்பாடுதான். பூரா பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி கட்டி இருக்கு. வருங்கால பொண்டாட்டிக்காக கட்டின வசந்த மாளிகைன்னு சொல்லியிருக்கு. வாங்க என் பெட்ரூம் காட்டுறேன். இதுதான் என் பெட்ரூம். நல்லா இருக்காங்க. இதெல்லாம் நானே டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பெட்ரூம் மட்டும் நான் டிசைன் பண்ணி வச்சிருப்பேன். மத்த எல்லாம் எங்க அண்ணன் டிசைன் தான். நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே. நல்லா பெட்ரூம் எல்லாம் சுத்தமா வச்சிருக்கே. ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா சீவி கீவி ஒரு குட்டி இங்கிட்டி மேல போட்டு வச்சிருக்கீங்க. நல்லா நீட்டா வச்சிருக்கீல. அங்கம்மா, நீ என்ன லூசா? இல்ல லூஸ் மாதிரியே நடிக்கிறியாடி? என்னாடி அவ வீட்லயே இல்லையே, அப்புறம் எப்படி முடி இங்கிடிமா கிடக்கும்? அவ நம்ம வீட்ல இருக்கால, யூஸ் பண்ணாதானே சுத்தமா இருக்கா இல்லையான்னு தெரியும். அதானே சொன்னாப்புல இந்த பிள்ளை இந்த ரூமை யூஸ் பண்ணி எப்படி நாளாகி போச்சோ, அப்புறம் எப்படி கிடக்கும்? அப்படி இருந்து பரவாயில்ல, தூசி பட்டு எல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்களே உங்க அம்மா. அதெல்லாம் என் மருமக இங்கேயே இருந்தாலும் சுத்தமாத்தே வச்சிருக்கான். இப்ப நம்ம வீட்டுல பெட்ரூம் சுத்தமா தானே வச்சிருக்கு. அந்த பிள்ளை நம்ம பெட்ரூம் அசிங்கமா ஓட்டு வச்சிருக்கு. எப்ப போனாலும் நீட்டாவே வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வச்சிருக்கோம். சரி பெட்ரூம் வந்துருச்சு நின்றுக்கே இருந்தா அப்படியே பெட்டு வேற நல்லா பொசு பொசு பொசுன்னு இருக்கு. ஏறி உட்காந்தே பார்க்க வேண்டியதானே? தள்ளுங்க, நான் ஏறி உட்காரேன். ஆத்தாடி ஆத்தே, பொசுக்கு பொசுக்குன்னு இருக்கு. உட்காந்து அது வாட்டுக்கு உள்ள போகுது. நல்ல மெதுவா இருக்கே. இது என்னமா இலவம் பஞ்சா? இல்ல பாட்டி, இது இலவம் பஞ்சு இல்ல, இது ஸ்பிரிங் மெத்த. அதனால உட்காந்து நடு உள்ள போகுது. புரியுங்க மத்தியா? அது என்ன புரியுங்க முத்த? அது என்ன வளர்ந்தே ஒன்றும் தெரியல. ஆனா நல்லா இருக்கு, மெதுவா சூப்பராகும். எம்பிட்டு உடம்பு வலியில வந்து படுத்தாலும் உடம்பு வலியே அப்படியே அழுத்து ஓடி போயிரும் போல இருக்கு. தொடக்கத்தாப்புல இருக்கும். இதுல தூங்கினோம்னா தூக்கம் அப்படியே சொருவிக்கல வரும். ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஸ்பிரிங் மெத்தையில உட்கார்ந்தது இல்லையா? நாளா என் வீட்ல அதானே வாங்கி போட்டிருக்கேன். என் ரூம்ல ஒண்ணு, என் மகி ரூம்ல ஒண்ணு, என் பேத்தி ரூம்ல ஒண்ணு வாங்கி போட்டிருக்கேன்ல. அதனால எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு, புதுசா தெரியல. நீங்க இன்னைக்கு ஸ்பிரிங் மெத்தை பாக்குறீங்களா? ஆமாமா, நம்ம எங்க இந்த மெத்தையெல்லாம் பார்த்தோம்? நம்ம சும்மா கட்டாந்தரையில ஒரு பாயை வச்சு ஓலை பாயை வச்சு படுப்போம். அதுதான் நமக்கு தெரியும். இந்த மெத்தையில உட்காந்தது இல்ல. இன்னைக்கு முத உட்காடுறேன். இதெல்லாம் இப்ப வந்து வசதி தானம்மா. இந்த மெத்தை கித்தையெல்லாம் இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்துச்சா என்ன? நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க? வெறும் கட்டாந்தரையில ஓலைப்பாயை விரிச்சு படுத்து தூக்குனாங்கன்னா அப்படி தூக்கம் சொக்கும். அப்படி வாழ்க்கை வாழ்ந்தவங்க நல்லாத்தே இருந்தாங்க. இப்ப பஞ்சு மெத்தையில படுத்துங்கிறவனுக்கு பல நோய் வந்து கிடக்கு. அதை சொல்லு. பாலும் பழவுமா சாப்பிட்டு பஞ்சு மெத்தையில படுத்துங்கிறவனுக்கு தான் பல்லாயிரக்கணக்கான நோய் வருதுன்றாங்க. இப்ப அந்த காலத்துல தோட்டந்தரவு காடு மேடுன்னு சொல்லி கல்றி எனக்கு வேலை செஞ்சு தோட்டந்தரவுல இருந்து பழைய வெஞ்சி குடிச்சு வாழ்ந்த மக்கள் தான் நல்லா 100 வயசுக்கு வாழ்ந்திருக்காங்க. இப்ப இருக்க சனங்கள்லாம் 60 வயசு வர்றதே பெரிய அக்கப்போரா இருக்கு. என்னமா அப்படி சொல்லிவிட்டீங்க? நான்லாம் பழைய சோறுதான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன். முக்கால்வாசி எங்க வீட்டுல பழைய சோறு தான். சுடு சோறெல்லாம் இப்பதான் என் மருமக வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்குறோம். இல்லாட்டின்னா பழைய சோறு நாங்களாம் சாப்பிடுவோம். ஆனா நல்லா தானே இருக்கேன். நான் பாலும் பழமும் பலரசமா சாப்பிட்டா வளர்ந்தேன். வெறும் பழைய சோறு தின்னு வளர்ந்தவன். ஆனா நல்லா தானே இருக்கேன் நான். அதான் உண்மைதான் போல இருக்கு. பழைய சோறு உடம்புக்கு நல்லது போல இருக்கு. என்ன பழைய சோறு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க? பழைய சோறு உடம்புக்கு எவ்வளோ நன்மை கொடுக்குது தெரியுமா? பழைய சோத்துல அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் வந்து உருவாகுதான். அது எல்லாமே நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ் தான். குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் வந்து தண்ணியில் சாப்பாடை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்குதான். சுகரு, ப்ரெஷர் இந்த மாதிரி பல நோய்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது அந்த நல்ல பாக்டீரியாஸ்க்கு இது வந்து அந்த இது இருக்கான். அதனால் பழைய சோறு டெய்லி சாப்பிட்ற மனுஷனே நல்ல ஆயுசுக்கு நல்லா இருப்பான். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பாருங்களேன், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் பழைய சோறை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம தான் தேவையில்லாமல் கீழே கொட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சுடு சோறு தான் சாப்பிடுவோம், பழைய சோறு சாப்பிட மாட்டோம்ண்டு. சின்ன பொண்ணு, நீ இப்ப வந்த? திடீர்னு வந்து என்ட்ரி கொடுத்துருக்க. வந்துட்டியா? கிளாஸ் முடிஞ்சிருச்சா? இப்போதான் மதினி வந்தேன். நீங்களா ரொம்ப சீரியஸாக பழைய சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன். ஆமா ஆமா, சின்ன பொண்ணு சொல்றது 100க்கு 100 உண்மைதான். பழைய காலத்துல களி கூழு பழைய சோறுன்னு சாப்பிட்டவங்க 100 வயசு 105 வயசு வரைக்கும் உயிரோட இருக்காங்க. இப்ப இருக்க சனங்களுக்கு கொஞ்சம் வயசுல சுகர் வந்துருச்சுன்றாங்க, ப்ரெஷர் வந்துருச்சுன்றாங்க, தைராய்டுன்றாங்க, அப்புறம் கிட்னி ஃபெயிலியர்ன்றாங்க. இப்ப நம்ம ஸ்டோன் வந்துருதுன்றாங்க. அந்த இதுல இறைப்பையில ஸ்டோன் இருக்குன்றாங்க. என்னென்னமோ நோய் சொல்றாங்கப்பா சாமி. சின்ன சின்ன வயசுக்கார பிள்ளைகளுக்கெல்லாம் நெஞ்சு வலி வந்துருதுன்றாங்க. எல்லாம் சாப்பாடுதான் காரணம். மக்களே, முடிஞ்ச அளவுக்கு பழைய சோத்தை நல்லா வீட்டுல வடிச்சு முடிஞ்ச அந்த நீராவி தண்ணி இருக்கு பாத்தீங்களா, சோறு வடிப்போம் பாருங்க. அந்த தண்ணிய வடிச்ச உடனேயும் தண்ணி ஊற்றி கலக்கி தனியா வச்சிருங்க. ராத்திரி தூங்கும் போது சோத்துல அந்த தண்ணியை ஊற்றி நல்ல தண்ணியை பச்சை தண்ணியை அதில் ஊற்றி வச்சிருங்க. நல்லா கெட்டியா இல்லாம குழந்தை இருக்க கூடாது. ஊற்றி வச்சு காலையில 5 2 கை இல்லைன்னு 1 கை பழைய சோறு அள்ளி போட்டு வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். இனிமேல் டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே பச்சரிசி பழைய சோறு சாப்பிடுறோம். இப்ப புஷ்பா அம்மா ஆக்கி வச்சிருக்க கறிஞ்சோரை போய் சாப்பிடுறோம். வாங்க. சரி சின்ன பொண்ணு, வா. நாங்க வீடு சுத்தி காமிச்சிட்டு இருந்தேன் அத்தவங்களுக்கு. நீ பாக்கலாம், வா போலாம் எல்லாரும். கிட்ட போலாம் அத்தை. சரிம்மா, வாமா போலாம். ஏமா வாங்கம்மா போலாம். என்னம்மா இங்கே உட்காந்துட்டீங்க? கீழே வரலையா? எங்கம்மா இந்த பஞ்சு மத்தியை விட்டு எந்திரிச்சு வர மனசே இல்ல. நல்லா புசு 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 புசுன்னு சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் இதுல படுத்து தூங்கிட்டு போலாமா? ஏமா நீங்க வேணா இங்க 2 நாள் தங்கிட்டு கூட வாங்கம்மா. அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். இங்க இருங்கம்மா. நீ சொன்னதே போதும்மா. இன்னொரு நாள் வந்து தங்குறேன். இப்ப நம்ம கிளம்புவோம், சாப்பிட்டு வாங்க போவோம். இதாங்க எங்க வீட்டு பால்கனி. ஈவினிங் டயத்துல ஃப்ரீயா இருந்தேன்னா டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டு இருப்போம். நானே, எங்க அண்ணன், எங்க அம்மா அப்பா எல்லாரும் ஒன்றா உட்காந்து இங்கே தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது மாதிரி வீட்டில் யாராவது விருந்தாள் வந்தாங்கனாலும் இங்கே தான் அதிக நேரம் உட்காந்துருப்போம். ஈவினிங் டயத்துல இங்கே உட்காரக்கு சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கேம்மா. நல்லா செடி கொடிலாம் வச்சு நல்ல குளு குளு குளுன்னு சூப்பரா இருக்கே. பரவாயில்ல, நல்லாத்தையும் வீட்டை கட்டியிருக்காங்க உங்க அம்மா உங்க அப்பாவும்.
நல்லா இருக்கு மதினி, உங்க வீடு சூப்பரா இருக்கு மதினி. நல்லா ஒரு கிரியேட்டிவா கட்டியிருக்கீங்க, நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு, எல்லா ஐடியாவும் கிரியேட்டிவிட்டி எல்லாமே எங்க அண்ணன் தான். கிச்சனும் பூஜை ரூம் மட்டும்தான் என்னோட ஐடியாவும் எங்க அம்மாவோட ஐடியாவும். மத்த இடம் பூரா எங்க அண்ணனோட ஐடியா தான். எங்க அண்ணன் தான் பார்த்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுச்சு. ஓ அப்படியா மதினி, பரவாயில்ல. உங்க அண்ணனுக்கு நல்ல டேஸ்ட் தான், நல்லா தான் கட்டியிருக்காரு வீடு. ஆமா, சும்மாவா பின்ன. எங்க அண்ணனுக்கு நல்ல டேஸ்டா இருக்க போய் தான் உன்னே கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. அடுத்து வீட்டை சுத்தி காமிச்சே பொண்ணை கட்டி போடுவாங்க ஒலைய, கவுத்தி போடுவாங்க ஒலைய, நல்லா கட்டி வச்சிருக்காங்களே வீட்டை பேலஸ் மாதிரி. நம்ம வீடு ஒரு கோமண துணி மாதிரி துணுண்டதே இருக்கு. இவங்க வீட்டுல என்னென்ன வச்சிருக்காங்க? ஓய்வெடுக்க ஒரு இடமா, தாந்திரம் டீ குடிக்க ஒரு இடமா, டிவி பார்க்க ஒரு இடமா, தூங்குறதுக்கு ஒரு இடமா, பூசு ரூம் தனியா இருக்கு, கிச்சன் தனியா இருக்கு, கீழே ஒரு ஹால் இருக்கு. எத்தனை அத்தாடியாத்தே. அவன் குடியிருக்க இடம் இல்லாம உட்காந்துருக்கேன், ஒரு 10 ரூம் இல்லாம உட்காந்துருக்கேன், சொந்த வீடு இல்லாம. இது கட்டி வச்சுக்கிட்டு பகுமானத்தை பாரு. எங்கத்த பெரிய தே காணா? இந்த பாத்ரூம் போயிருக்குமா, வந்துடும். என்ன சின்ன பொண்ணு, வீடெல்லாம் பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு மதினி, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே புஷ்பா, எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டேன். உங்க வீடு சூப்பரா இருக்கு, பிரமாதம். ஆனா ஒரு முக்கியமான இடத்த காட்டவே இல்ல. அதுதான் மெயினான இடம் வீட்டுக்கே. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான இடம், தேவையான இடம். அதை நீ காட்டல பாத்தியா? என்ன இடம் பாட்டி? எல்லா இடமும் காமிச்சிட்டல. கிச்சனை காட்டவே இல்லையே. கிச்சன் தானே முக்கியம், அங்கதானே சாப்பாடு செய்யறோம். நம்ம வயிற்றுக்கு தேவை உணவு. உணவு சாப்பிட்டாதான் நம்ம எல்லாத்தையுமே ரசிக்க முடியும், புரியுதா? முதல்ல அதை கூட்டி கொண்டு போய் காட்டு. ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாட்டி. வாங்க வாங்க, கிச்சனுக்கு போலாம். வாங்கத்த, வா சின்ன பொண்ணு போலாம் வா. பரவாயில்ல, வீட்டை நல்லா கட்டிப்பிட்டீங்க. ஏமா இது ஊரா மரத்துல செஞ்சது? அந்த படிக்கட்டு ஊரா மரம் மாதிரியே தெரியுது. ஆமாங்க பாட்டி, இது எல்லாமே மரம் தான். ஃபுல்லாவே தேக்கங்கட்டை எல்லாமே. கேரளால இருந்து வாங்கிட்டு வந்து எங்க அப்பா தெரிஞ்ச ஒரு மூலியமா அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து தேக்கங்கட்டையிலே போட்டுருக்காங்க. அத்தாடி, பூரா தேக்கம் கட்டையா? எப்படி காசா இருக்கும்? ஒரு கட்டில் செய்வோம் 30,000-40,000ன்றாங்க. நீங்க வாட்டுக்கு படிக்கட்டு ஊரம் தேக்கம் கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, ஆத்தாடி எப்படி துட்டு? ஆமாமா, தேக்கங்கட்டைனா ஒரே நாள் செலவு. செஞ்சுட்டோம்னாலும் அது பாட்டுக்கு கிடக்கும், சந்ததி கிடக்கும் அது பாட்டுக்கு. இது ஒவ்வொரு தடையும் கூப்பிட்டு ஆசாரி கூலி கொடுக்க சரியா போயிருமே. இது எலும்பு கணக்கில் கிடக்கும், காலகாலமாகும். பரவாயில்ல, ஒரு ஆம்பளை பையலுக்கு நல்ல வீடு கட்டி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வரவில்லை, நல்லா கொடுத்து வச்ச வில்லதே. என்னங்க மங்கம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? முன்னாடி போறாளே நம்ம சின்ன பொண்ணு, அவதான் இந்த வீட்டுக்கு வர போற மருமகே. அதனாலதான் வளைச்சு வளைச்சு கூப்பிட்டு சுத்தி காட்டுறாங்க வீட்டை. அப்படியா சங்கதி? எனக்கு தெரியாதுல சம்பந்தம் பேசுனதெல்லாம். அப்படி போடு. அதே புஷ்பா புள்ள சும்மா வளைச்சு வளைச்சு சுத்தி காட்டுதா வீட்டை. என்னடான்னு வாத்தேன். விஷயம் அப்படி போகுதா? அப்புறம் அப்படி மாடியில இருக்கும்போது சொன்னீங்க, வீட்டை காமிச்சே சம்பந்தத்தை முடிச்சிருவாங்க போல, பொண்ணை கட்டி போடுவாங்க போலன்னு சொல்லி இருந்தீங்களே. அது சும்மா பொதுவார்த்தமா சொன்னேன் நானு. எந்த பொண்ணு நானும் வீட்டுல பாக்க வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வீட்டை காமிச்சே கவிச்சு போடுவாங்க, பொண்ணை கட்டி போடுவாங்கன்னு சொன்னேன். எனக்கு சின்ன பொண்ணு தெரியாதே. இந்த இருக்கு பாருங்க, இதான் என்னோட திவானு. அது யாரு திவானு? யாரு இதே திவான் இந்த புள்ள? அந்த பையன் யாரு? யாராச்சும் ஃப்ரெண்டா இருக்கும், கூட படிச்சவனா இருப்பியா? யாருமா புஷ்பா? இந்த இருக்கேல திவானு, இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் தான் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. ஏன் யாத்தே, இது நாங்கடி கொடுமையா இருக்கு. நல்ல குடும்பம் பேசிக்கிட்டு இருந்தோம். கடைசியில நடு வீட்டுல பேர குடும்பம் அவ்வளவு இருக்கு. இத்திவான் எனக்கு பிடிக்கும், எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லுது. இந்த புள்ள என்னமோவும் நல்ல ஓடு. அண்ணனே ஒரு ஆம்பளை பையில வாங்கி கொடுக்குறதா? இது என்னடி கொடுமை? ஆடி ஆத்தே, பயமில்லாம மாமியா மாட்டி வர சொல்லுதே. இவன் தான் திவானு, இவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிருக்கு. என்னம்மா சொல்ற புஷ்பா? யாருமா அந்த திவானு? பிடிக்கும்னு சொல்ற உனக்கு வேற. இவன் தான் என் திவானு. எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கானா? மதினி சூப்பரா இருக்கு மதினி, செம்மையா இருக்கு. அட கடவுளே, இந்த கதையை எங்க போய் சொல்லு. அந்த பிள்ளைதான் திவானை பிடிக்கும்னு சொல்லிருக்கு. இந்த பிள்ளை சின்ன பொண்ணு சேர்ந்துங்களே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல கூத்து. ஏ சின்ன பொண்ணு, என்னடி பேசிக்கிருக்க? அந்த பிள்ளை யாரோ திவானை பிடிக்கும்னு சொல்லிருக்கு, நீயும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்க. யார் அவன்? ஐய, நீங்க இன்ன வரைக்கும் திவான்னா ஒரு ஆம்பளை பையன் நினைச்சு பேசிக்கிருக்கீங்களா? இந்த கடைக்கே சோபா, இதுக்கு பேர் தான் திவானு. என்னது திவான்னா சோபாவா? இது என்ன அங்கடி புது கதையா இருக்கு? யுவானு மாதிரி திவான் ஒரு பேர் நினைச்சு நம்ம பேசிக்கிருக்கோம். சோபாக்கு இப்படி இல்லாம பேர் வச்சிருக்காங்க. ஐயோ, இது தெரியாம நான் கூட கொஞ்ச நேரத்துல புஷ்பாவை தப்பா நினைச்சுக்கிட்டேன். மன்னிச்சிருமா என்னைய. நான் கூட ஏதோ ஆம்பளை பையனை பத்தி பேசியிருக்கேன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குத்தான் அக்கா வந்து தங்கச்சி திருன்னு முழிச்சுக்கிட்டு இப்படி இருக்கீங்களா? வாயை திறந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் அப்படி நினைச்சு பேசிக்கிருக்கீங்களா? ஐயோ, தெரியலாம், கேட்டு தொலைய வேண்டியதானே. பாவம் மதினி ஆசாசியா சோபாவை காமிச்சாங்க. நீங்க என்னடனா உட்காந்துட்டு அவங்களுக்கு சந்தேகப்பட்டுருக்கீங்க. இவன் தான் என்னோட திவானு. என்னோட பிறந்த நாளுக்கு எங்க அண்ணன் எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்துச்சு. நான் சும்மா இருக்கப்ப இதுலதான் வந்து படுத்துக்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படியாம்மா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குமா. நான் எனக்கு தெரியும் என் மருமகளை பத்தி. இருந்தாலும் யாரும் தெரிஞ்ச வயலா இருக்குமோ என்னமோன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் ஒன்னும் தப்பால எடுத்துக்கல. பாத்தீங்களா மக்களே, இப்படித்தான் எனக்கு நாள் அவசரப்பட்டு சந்தேகப்பட வேண்டியது. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் என் மருமகளை பத்தின்னு பேச வேண்டியது, டைலாக் பட வேண்டியது. பாதி பேர் இப்படித்தான், ஒண்ணுமே விஷயம் தெரியாம யாரையாவது தப்பா நினைச்சுக்குருவாங்க அவசரப்பட்டு. அதனால யாரையும் அவசரப்பட்டு தப்பா எடுத்துக்க கூடாது நம்ம எந்த விஷயத்தையும். சரி சரி, அப்புறம் என்ன? உன் திவானத்தையும் பார்த்தாச்சுல, அப்புறம் என்ன? கிச்சனுக்கு போய் சாப்பிடுற வேலையை பாப்போம். வீட்டை பூரா சுத்தி பார்த்து எனக்கு அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்குது, வயிறு கவ்வுது. ஆமா இந்த
ஊட்டி பிள்ளைலாம் கிச்சன் டூரு ஹவுஸ் டூர்னு காட்டுறாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு புஷ்பாவோட ஹவுஸ் டூரை பார்த்தாச்சு. நல்லாத்தே இருந்துச்சு. பேசாம கையில ஒரு செல்லு இருந்தா வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுருக்கலாம். எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஏம்மா ஓல்டா இருக்கீங்க ஆனா ரொம்ப கோல்டா இருக்கீங்களே. யூடியூப்ல கிச்சன் டூர் ஹோம் டூர்லாம் பாக்குறீங்களா நீங்க? ஆமாமா, என் மகன் பாத்துக்கிருப்பியா, அவங்க கூட சேர்ந்து நானும் உட்காந்து பாத்துக்கிருப்பேன். நல்லா இருக்கும். அவங்க அடுப்படியை பூரா காட்டுவாங்க. என்னென்ன வச்சிருக்காங்க, எது வச்சிருக்காங்க, எப்படி வேலை செய்யறாங்க, பூராத்தையும் படம் எடுத்து காட்டுறாங்கல்ல. சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கே. நீட்டா வச்சிருக்காங்க. வீட்டுல சமையல் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியல. அப்படி சுத்தமா வச்சிருக்காங்களே. வீடியோ காண்டியே ரெடி பண்ணுவாங்க இருக்கு. அப்படி இல்லம்மா, அதெல்லாம் சுத்தமா வச்சிருக்கவங்க எப்பயுமே சுத்தமா தான் வச்சிருப்பாங்க. அடுப்படிய என்ன வேலை செஞ்சாலும் வேலை முடிஞ்சோன்னு தொடச்சு கிடச்சு நீட்டா வச்சிருவாங்க. ஒரு சிலர் தான் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க கசன்னு. நானும் சாப்பாடு வந்து இருக்கும்போதே அடுப்பை தொடச்சுட்டு தானே இருப்பேன், லேசா சிந்துனா கூட. அதெல்லாம் நிறைய பேர் நீட்டா வச்சிருக்காங்களா இருக்காங்க. உண்மையிலே அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் தான் கொஞ்சம் மொடை போட்டுக்கிட்டு அப்படியே அசிங்கமா போட்டுக்கிட்டு அடுப்பு சிந்தி துரு பிடிச்சி போய் பார்க்கவே கன்றாவே வச்சிருப்பாங்க. அதான் இப்ப லேடிஸ் நிறைய பேர் நீட்டா வச்சுக்க கத்துக்கிட்டாங்க. எல்லாம் நீட்டா வச்சிருக்காங்க.